கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துகிறேன். கடந்த தினமெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் ஒரு புதிய நாள் நமக்கு ஈவாய் கொடுத்தாரே. இன்றைய தினம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கொண்டு உங்களுக்கு முன்பாக நான் கடந்து வருகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. ஒருவேளை இந்த காலை பொழுதிலே நீங்கள் சரீரத்திலே பலவீனம் அடைந்து சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் மனதிலே தளர்ந்து போயிருக்கலாம், ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழும்பின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களை ஒவ்வொருவர்களையும் தாங்குவாராக என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் கிருபை மட்டும் நம்மோடு இருந்தால் இந்த உலகத்திலே உலகமெல்லாம் நமக்கு எதிர்த்து நின்றாலும் நிச்சயமாக ஜெயம் நமக்கே என்பது தாவீது நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனபடியால் தைரியமாக இருங்கள், விசுவாசமாக இருங்கள், எதற்கும் சோர்ந்து போகாதீர்கள், பலவீனத்தை நினைத்து கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நாளாய் இன்றைய தினம் மாறுகிறது என்று உங்களை வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளை கொண்டுவிட பாதத்திலே வருகிறோம். இந்த காலை வேளையிலே ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் நிற்கலாம் ஆண்டவரே. ஆமென். எதிர்காலத்தை நினைத்து கலங்கி போய் இருக்கலாம், வியாதிகளை நினைத்து அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்தை நினைத்தவர்கள் கலங்கி போயிருக்கலாம், கடன் பிரச்சனைகள் அவர்களை தளர வைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இன்றைய தினம் கிருபை அவர்கள் மேல் ஊற்றி எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய தினம் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிற தினமாய் மாறட்டும். ஆமென். God bless you.